திருப்பூர் மாவட்டத்தில் மணமகள் மன்றத்தில் தொடரும் சூதாட்டம். தினமும் லட்சக்கணக்கில் பணத்தை இழக்கும் தொழிலதிபர்கள். விவிஐபிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் காவல்துறை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பூர் அவினாசி சாலையில் உள்ள தி திருப்பூர் கிளப்பில் பணம் வைத்து சீட்டாடும் விவிஐபி தொழிலதிபர்கள். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தி திருப்பூர் கிளப் மணமகள் மன்றத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த கிளப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பு சமுதாய கட்சி தலைவர் உட்பட பல விவிஐபிக்கள் பணம் வைத்து சூதாடும் பொழுது போலீசில் சிக்கி பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் அதே கிளப்பில் தொழிலதிபர்கள் பணத்தை வைத்து சூதாட்டம் விளையாடி வரும் நிகழ்வுகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண அப்பாவி பொதுமக்கள் ரூபாய் 100, 1000 வைத்து சூதாடினாலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் இதுபோன்று மணமகள் மன்றத்தில் தொழிலதிபர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை வைத்து விளையாடும் சூதாட்டத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பது திருப்பூர் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக பல்வேறு பகுதியில் மணமகள் மன்ற கிளப் பெயரில் சூதாட்டம் லட்சக்கணக்கான பணம் வைத்து சர்வசாதாரணமாக சூதாட்டம் நடந்து வருகிறது. இதில் பல்வேறு அடிதடிகள், தற்கொலை முயற்சி, கொலை முயற்சி, சில மர்ம மரணங்கள் வரை நடந்துள்ளது. குன்னத்தூர் காவல் நிலைய எல்லையில் நடந்த சூதாட்டத்தில் ரவுடிகளின் நள்ளிரவு தாக்குதலில் உயிருக்கு பயந்து ஓடிய லாரி உரிமையாளர் கிணற்றில் விழுந்து பலியானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சூதாட்ட கிளப் கொரோனாவுக்கு பிறகு ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மீண்டும் பரபரப்பாக இயங்குகிறது. திருப்பூர் மணமகள் மன்றம் என்ற பெயரில் கிளப் அனுமதி வாங்கி கிளப் நண்பர்கள் மட்டுமே விளையாட வேண்டும் என்ற விதிமுறையை மீறி பணம் கொண்டு வரும் அனைவரும் சூதாட்டம் விளையாடலாம், வர்த்தக நோக்கில் விற்கப்படும் மதுபானம் வாங்கி அருந்தலாம் என்ற சூழ்நிலையில் செயல்படுகிறது. உதாரணமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரோடு சின்னக்கரை அருகே வீரபாண்டி காவல்துறையினர் சோதனை சாவடி அருகே உள்ள எலைட் ரெக்ரேஷன் கிளப் என்ற மணமகள் மன்றத்தில் தினம்தோறும் விவிஐபிக்கள் லட்சக்கணக்கில் பணம் வைத்து விளையாடும் சூதாட்டங்கள் சுதந்திரமாக நடைபெற்று வருகிறது. பலமுறை செய்திகள் வெளியாகியும் அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து காவல்துறையினருக்கு புகார் அளித்தும் இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரே நாளில் லட்சக்கணக்கில் பணம் இழந்த தொழிலதிபர்கள் வாழ்க்கையில் விரக்தியடைந்து தற்கொலை நிலைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை கொள்ளையடிக்கும் சூதாட்டம் வெளியில் தெரியாமல் எத்தனை உயிரை காவு வாங்கி உள்ளது என போலீசார் புலன் விசாரணை செய்தால் பல உண்மைகள் வெளிவரும் என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள்.